இஸ்ரேல் ஈரான் நாடுகளின் ஏவுகணை வலிமை குறித்து வரைகலை விளக்கத்துடன் தற்போது பார்க்கலாம். இஸ்ரேல் மீது ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்துவதற்கு ஒரு போருக்கான அழைப்பாக அதை எடுத்துக்கொள்ள முடியாது, ஒரு எச்சரிக்கை கொடுக்கக்கூடிய வகையில் தான் இந்த ஏவுகணை தாக்குதல் அமைந்தது அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவங்கள ஈரான் பயன்படுத்தின ஏவுகணை தான் குறிப்பிடுறாங்க. அவங்க எங்களுடைய வலிமை என்ன அப்படின்னு காட்டுறோம் அப்படின்றதுனால தான் இந்த ஏவுகணையை பயன்படுத்தியிருக்கிறதா இதை சார்ந்து நிறைய ஆய்வுகளை மேற்கொள்ளக்கூடிய நிபுணர்கள் சொல்றாங்க. ஈரான் கிட்ட நிறைய ஏவுகணைகள் இருந்தாலும் இஸ்ரேலை தாக்குவதற்கு அவங்க பயன்படுத்தின ஏவுகணை அப்படின்னு பார்க்கும்போது ஃபத்தா 2 கான்குவரர் அப்படின்னு சொல்றாங்க. 1500 கிலோமீட்டர் தொலை வரைக்கும் பயணப்படக்கூடியது. ஹைப்பர்சோனிக் வேகத்தில் இதனுடைய வேகம் அப்படின்றது இருக்கு. ஒரு இலக்கை குறிச்சாங்க அப்படின்னா ரொம்ப துல்லியமாக அதனுடைய தாக்குதல் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. டிராவல்லையே அதனுடைய திசையை அல்லது எந்த இலக்கை மாற்றக்கூடிய தொழில்நுட்பமும் இந்த ஃபத்தா 2 ஏவுகணையில் இருக்கிறது இதனுடைய சிறப்பம்சமாக பார்க்க முடியுது. ஏவுகணையில் மட்டும் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையே என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ஷபாப் 2 அப்படின்ற ஏவுகணையை ஈரான் பயன்படுத்துகிறாங்க. ஷபாப் 3 இதனுடைய பயணப்படக்கூடிய தொலைவை நம்ம குறிப்பிடுறோம். அதாவது ஷபாப் 2 500 கிலோமீட்டர் வேகம், ஷபாப் 3 1000 கிலோமீட்டர் வேகத்தில் தொலைவு பயணிக்கக்கூடியது. இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் டெலிசா 300 கிலோமீட்டரும், ஜெரிகோ 1 500 கிலோமீட்டர் தொலைவும் பயணிக்கக்கூடியது. இதுக்கு அடுத்த கட்டமாக நம்ம பார்க்கலாம் என்ன அப்படின்னா, ஈரான் கிட்ட ஃபட்டா அப்படின்ற 3ஆம் ஜெனரேஷனுக்கான ஏவுகணை இருக்கு. அது 1500 கிலோமீட்டர் தொலைவு பயணிக்கக்கூடியது. செஜில் 2 அப்படின்றது 2000 கிலோமீட்டர். அதாவது இங்கிருந்து 2000 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு நாட்டையும் தாக்கக்கூடிய வலிமை படைத்தது. இஸ்ரேல் கிட்ட அதே மாதிரி ஜெரிகோ 2 அப்படின்ற ஒரு ஏவுகணை இருக்கு. 1500 கிலோமீட்டர் டிராவல் பண்ணும். ஜெரிகோ 3 4800 கிலோமீட்டர் வரைக்கும் டிராவல் பண்ணி இலக்கை தாக்கக்கூடியது. இது எல்லாமே ஒளியை விட 6 மடங்கு வேகத்தில் பயணிக்கக்கூடிய ஏவுகணைகள். இப்போ இருக்கக்கூடிய நியூ ஜென்ரேஷன் டெக்னாலஜியோடு இருக்கக்கூடிய ஏவுகணைகள் அப்படின்னு சொல்றாங்க. இதில் இன்னொரு மறைமுகமான செய்தி என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது தங்களுடைய வலிமை என்ன, இந்த ஏவுகணை பயணப்படக்கூடிய தொலைவை அப்படி என்னன்றதை எந்த நாடும் வெளிப்படையாக சொல்லாது. இதுக்கு காரணம் என்னன்னா, இந்தியாவில் அக்னி ஏவுகணையுடைய பயணப்படக்கூடிய தொலைவு நாம் 3000 கிலோமீட்டர் 4000 கிலோமீட்டர் அப்படின்னு சொன்னாலும் கூட சீனாவுடைய கணிப்புப்படி அது 5000 கிலோமீட்டர் வரைக்கும் டிராவல் பண்ணக்கூடியது அப்படின்னு அவங்க கணிக்கிறாங்க. ஏன்னா தங்களுடைய வலிமை என்ன அப்படின்றத வெளிப்படையாக தெரிவிக்கிறத எந்த நாடும் விரும்பாது. ஸோ இதனுடைய உண்மையான தாக்கக்கூடிய திறன் என்னன்றது இன்னும் மறைமுகமாக வச்சிருக்காங்க அப்படின்ற தகவலும் இருக்குது.